சில்லுக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா ஊர்லேயும் மழை எப்படிப்பா இருக்குது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரெயின் டெல்லிஸ் வந்து எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் பேத்துக்கு வந்து டெஸ்பேச் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீக்கும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு பண்ணிவிட்டு சேல் கொஞ்சம் போடுவேன். நான் கிறிஸ்மஸ் ஆஃபர் தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த மந்த் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்மஸ் ஆஃபர் தான் தங்கங்களா. ஸோ ரெயின் டெல்லிஸ் அப்போ அங்கே பாருங்களேன், எனக்கு இது வந்து ஊண்டி வைக்கவும் மனசு இல்லாமல் இதை பார்த்துட்டே இருக்கவும் டைம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கேன். இது வந்து கேண்டிடாங்க, இந்த பல்பு வந்து கேண்டிடா ஒயிட்டு. ஆனால் சுற்றின்னு எத்தனைங்க பாருங்கள், எத்தனை 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 பேர் கொய் 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 கொய்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வழித்தடத்தில் ஒரு பாத்வேல வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நாளாக விருப்பம். அது டைம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் சரி வைக்கலாம், அது பண்ணலாம் இப்படிலாம் தோணுச்சு. பட் இந்த தடவை கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே என்னென்னா இப்படியே வச்சு விட்றலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். பிரிக்காமல் அப்படியே வச்சு விட்றலாம் வரட்டும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும்னு போட்டு வச்சுருக்கேன். இதில் இதுவுமே நம்ம தங்கங்கள் சில பேர்த்துக்கு 10 வந்து அது காம்போவில் வந்து கொடுத்தோம். சில பேர்த்துக்கு எல்லோவுமே நம்ம கொடுத்தோம் தங்கங்களா. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன், அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையிலே நான் இதை வந்து இப்படி காமிச்சு இதில் சேல் போட்டு இதில் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற நோக்கத்திலலாம் போடலை. நான் வந்து எனக்கு இந்த பூ மாதிரி இருக்கிறது இங்கே பாருங்கள், மொட்டை வந்துருச்சு பாருங்கள் உள்ளே இருந்து. கடவுளே, அப்லோட் பண்ணி போட்டதுலேருந்து எப்படி மொட்டு இது பண்ணிக்கிட்டு வருது பாருங்கள். கிளைமேட் அப்படி வேறு இருக்குது. வேறு லெவல்ப்பா. அப்லோட் பண்ணி வச்சதுலேருந்து மொட்டு வருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. வருது பாருங்கள். இதெல்லாம் விரித்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம இடுப்பு ஒடிஞ்சு போயிடும். ஏன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி பிரித்து கொண்டு போய் ஒன்று ஒன்றா ஊனி வச்சு பார்த்தா டைம் எடுக்கும். அதனால் இப்படியே எடுத்து இப்படியே ஊண்டிடலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்போதைக்கு ஊனும்போது அந்த இடம் இருக்கிற ஏரியாவில் அவளுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிரித்து ஊன்றதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும் தங்கங்களா. இந்த வெரைட்டி வந்து பர்டிகுலராக நல்லா சூப்பராக இது பண்ணுறது. இதை வச்சுட்டு மேபி இன்னொரு 1 or 2 இயர்ஸில் திரும்ப நம்ம வந்து ரீபார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் அப்போதைக்கு சேல் தரேன் தங்கங்களா. அப்போதைக்குள்ளேயும் அந்த ஒயிட்டு கலெக்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னா பரவாயில்ல, ஒயிட்டும் எங்களுக்கு வேணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கினாங்க. ரியலி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி எக்ஸாட்டிக்ஸ் அது இதுன்னு அவ்வளோ வச்சுருந்தாலும் எனக்கு இது மேலே ஒரு கண் எப்பவுமே இருக்கும். நான் சொல்லுவேன் அந்த காம்பினேஷன் வேறு லெவல். ஒத்து பார்த்திங்கன்னா பூ அது 5 ரூபாய்க்கு வாங்குறோமா 10 ரூபாய்க்கு வாங்குறோமாங்கிறது மேட்ரு கிடையாது. நார்மல் ரோசியான்னு சொல்லுவேன் நான். அந்த பிங்க் அது பார்த்திங்கன்னா அதை விட அல்டிமேட். ஈவன் எல்லோ, அப்பா அப்படி ஒரு மெஸ்மரைசிங் கலர். அந்த எல்லோவை பார்த்துட்டே இருக்கலாம் போல். ஸோ ரெயின் லில்லியை ரொம்ப பிடிச்சி வளர்க்குற நம்மளுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த உணர்வை வந்து கண்டிப்பாக உங்களாலேயும் உணர முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அது வெறும் எல்லோ தான், அது இதுதான், இது மட்டும்தான் ஸ்டெர் இருக்குது அப்படிம்பாங்க. நான் நினப்பேன் ஐயோ அதுவுமே எவ்வளோ அழகாக இருக்கும்ல அப்படின்ட்டு நானும் அதோட தான் சேர்ந்து நார்மல் எல்லோ நார்மல் இது அப்படின்னு சொல்லுவேன். கட் பண்ணது பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த ரெயின் லில்லிஸ் ஆர்டர் போட்டவங்க சொன்னேன் இல்லையா, இப்போ புதுசாக நிறைய வந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறதுக்கு இருக்கோம். பன்னராய், ப்ளம்மு இதெல்லாமே நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்ஸ்டோன் இல்லை, ஐஸ்லாண்டு ப்ரீஸ், மருக்கோ, பிராங்சம்பூ, இந்த மாதிரி வந்து கான்வான் இல்லை, அது வந்து 5 கேட்டு இது பண்ணி முடிஞ்சு போச்சு. பனி பீ, பம்பிள் ஸ்வீட், நிறைய மார்னிங் ஸ்டார் பார்த்திங்கன்னா அது தனியாகவே நம்ம வச்சுருக்கோம். மார்னிங் ஸ்டார் கேட்குறவங்களுக்காக கொடுக்குறதுக்கு. லவ்லி சப்பி, அதுக்கப்புறம் க்யூட் லேடி எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச க்யூட் லேடி மாலினி, பியூட்டிஃபுல் மாலினி. ஸோ இவங்க எல்லாமே வந்து கானோன்னு இருக்காங்க. எல்லோவில் சூப்பராக இருக்காங்க. PH1 அப்படின்ட்டு சூப்பர் வெரைட்டி. அப்புறம் பிராங்க் ஷாம்பூ சொல்லிட்டேன், பிங்க் சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் க்ரீம், ஸ்வீட் ஸ்ட்ராபெரி, ஃப்ளைக்யூ, அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர், ஸ்மூத்தி பிங்க். கான்ஃபைன் வந்து சிங்கிள் பல்ப் அவைலபிள். கான்ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பல்ப், ரெட் பெஸ்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கிறிஸ்மஸுக்கு வந்து அடித்து தூள் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சேலு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரைட் ஸ்பார்க் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் 8973385884 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களோட பேர் ஊரோட டாக்டர் ஹோவர்த் இருக்குது. ஊரோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெசேஜ் வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். நம்ம சேல் போடுறப்ப நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் தங்கங்களா. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே நான் சேல் போடுறப்போ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரெட் லோபாட்டின் நம்ம சேல் போட்டிருந்தோம் இல்லையா. ரெட் லோபாட்டின் வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா 5 போட்டதுன்னு செம்ம காம்போ. சில பேர்லாம் சிஸ்டர் 5 செட்டு 10 செட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மதர் பல்ப் அண்ட் மீடியம் தவிர அந்த செட்டாக கொடுக்குறது இப்போ கிடையாது, முடிஞ்சு போச்சு. மதர் பல்பில் அப்போ ஏன் சிஸ்டர் மதர் பல்ப் மீடியம் இருக்குது, அது தானே செட்டாக போட்டிருந்தீங்க அப்படிமே எல்லாருக்கும் கிடைக்கணும்லப்பா. அதனால் மதர் பல்பில் இன்னும் ஒரு மேபி ஒரு 10 இருக்கும், மீடியமில் ஒரு 3-4 அந்த மாதிரி இருக்கும்.
மதர் பல்பு சூப்பரான ஹெல்தி மதர் பல்பு. ஸோ இந்த மதர் பல்ப் தான் ரெட் லொபாட்டின். இந்த மதர் பல்ப் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1250 ஒன்லி தங்கங்களா. ஆனால் இதில் என்ன ஒன்றா, சில பேர் வந்து ஒன்லி ரெட் லொபாட்டின் மதர் பல்ப் அந்த மீடியம் புக் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் என்னால் அது சிங்கிள் பல்பாக அப்படியே அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வெரைட்டிஸ் ஏதாவது விஷ்லிஸ்ட் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஷிப்பிங் இது பண்ண போகும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். கொரியரில் தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா எனக்கு என்னென்னா, நான் அதுக்கு தனி டப்பா தேடி இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு நான் இது பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால் புக் பண்ணுறவங்க உங்களுக்கே ஒரு விஷ்லிஸ்ட் ஒரு 10-20 வெரைட்டிஸ் கூட எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் இருக்கான்னு கேளுங்க. இல்லை நான் சேல் போடுறது வந்து ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சிஸ்டர் இது மட்டும் போதும், எனக்கு இது மட்டும் தாங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கிக்கலாம். ஷிப்பிங் தேவையில்லாமல் ஒரே ஒரு பல்புக்கு போடுறீங்க அப்படின்றது ஒன்று. சம்டைம்ஸ் இந்த கொரியரில் மிஸ் ஆகிடுதுப்பா, அதுதான் வந்து டென்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பதில் வராது. சேல் போடுறப்ப ஃபஸ்ட்டு புக் பண்ணி பே பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து அனுப்பிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் லேட்டஸ்ட்டாக வந்து எனக்கு இருக்க கொஞ்சம் தொந்தரவு சொல்கிறேன். என்னென்னு 1 வீக் 10 days 15 days ஆகிடும் ஹோல்டு பண்ணி வைங்க சிஸ்டர்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா, இப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸு கொஞ்சம் சீப்பாக இருக்குது, அது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம், அப்போ இப்படி முளைச்சி இந்த மாதிரி இருந்தால் ப்ளஸ்ஸு. சில வெரைட்டிஸ் வெங்காயம் மாதிரி தானே, வீட்டில் வெங்காயம் ட்ரேயில் கொட்டி போட்டு எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சுருங்கிடும், புசுன்னு அப்படியே போயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், பேர் எழுதி இது எல்லாத்தையுமே சூப்பராக நீட்டாக ட்ரை பண்ணி நம்ம பல்ப்ஸ் எப்போவுமே கையில் ரிசீவ் பண்ணும்போது குவாலிட்டியாக இருக்கும். ஹெல்த்தினா அப்படியே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் வந்து இந்த பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ட்ரை பண்ணி செம்மையாக வச்சுருக்குறோம். இதில் இருந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு நம்ம தங்கங்களுக்கு எழுதி பேர் எழுதி உள்ளே போட்டு வச்சுருவேன். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் இழுக்கும் போதுப்பா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை, பல்ப்ஸை நீங்கள் சொல்லும் போது புக் பண்ணி வச்சிடுறேன். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டர் இதை ஆட் பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த பேக்கெட்டை வச்சுட்டே கேட்டுட்ருக்க வேண்டியிருக்கு. ஐயோ இது போட்டிங்களே, இது ஆர்டர் போட்டிங்களா, இருக்கட்டும் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்பாங்க. பல்பு காஞ்சிட்டு இருக்குது இல்லையா, சம்டைம் அது இதாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. புக் பண்ணுறீங்கன்னா ஷிப்பிங் எவ்வளவோ அதை போடுங்க, நான் அனுப்பிச்சி விட்டுடுறேன். திரும்ப உங்களுக்கு என்ன அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ இன்னொரு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நான் சேல் போடுறேன்னா எப்படி ஒரு 10-15 பல்ப்ஸ் சேர்த்து தான் நான் போடுறேன். அதனால் தயவுசெய்து ஒரு ஆர்டரை உடனே முடித்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதை நான் வாட்ஸ்அப்பில் என் தங்கங்களுக்கு சொல்லிட்டேன். புதுசாக வரவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் அழகிக்காக தான் எடுத்தேன் இந்த வீடியோ. சரி தங்கங்களா, மழையெல்லாம் வருது, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் ஆர்டர் ஏதாவது போட்டு நான் அனுப்பாமலே இருந்து சம்டைம் பேர் சேவ் பண்ணாமலே ஆனால் பேமெண்ட் போட்டுருவாங்க. யூடியூப்பில் வந்து அமௌண்ட்டு போட்டிருக்கிறத பார்த்து இதுதான் அவங்க ஜிபே நம்பர் நினச்சி கூட போட்டவங்கள கண்டுக்காமல் இருந்திருப்பேன். கொஞ்சம் அவங்களாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும்ப்பா, இல்லை நான் பாட்டுக்கு அடுத்தடுத்த சேல் போட்டு நான் போயிட்டே இருப்பேன். சிஸ்டர் இதுக்கு பேமெண்ட் போட்டோம், இந்த பல்ப்ஸ் உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த பிளான்ட் உங்கள்கிட்ட இது பண்ணோம், என்னென்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மெசேஜில் அதை பார்த்து இது பண்ண முடியாது. அப்போ யூடியூப்பில் கமெண்ட் பண்ணால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். அடினியம் சேல் எப்போன்னு ஒரே கொஸ்டின். அவ்வளோ அழகாக புத்து செம்மையாக இருக்குது. ஆனால் நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் உங்களை டெம்ப்ட் பண்ண வேணாமே அப்படின்னு தான். அடினியம் மழை நின்று ஒரு மாதம் கழித்து தான் நான் சேலுக்கு போடுவேன். ஹாப்பி கார்டனிங்.